Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Hi friends, welcome to our channel. First select the working directory in the first field folder. இப்போ வந்து நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து இன்ஜிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்எம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து 100 கொடுத்துக்கோங்க. வித்து வந்து 30 mm. ஓகே ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து சிமெட்ரி பண்ணிக்கோங்க. 30 mm கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன். ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் போங்க. சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் போங்க. டேரெக்டாக வந்து ஸ்கெட்ச் பிளேனுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள். லைன் ஸ்கெட்ச் வந்து இப்போ வந்து டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. 7.5. அடுத்தது வந்து 15 mm. ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டர் லைனும் அந்த கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அந்த லைனோட எட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிமெட்ரிக் டைமென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து எட்ஜஸை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சிமெட்ரி வந்துடும். 25. இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. செலக்ட் த ஆல் தி ஸ்கெட்சஸ். 60 mm கொடுத்துக்கோங்க. சிமெட்ரிக் டைமென்ஷன். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷன். ஃப்ளிப் த மெட்டீரியல் டைரக்ஷன். ஓகே. இது வந்து மிரர் பண்ணிக்கோங்க. சென்டர் பிளேன். ஓகே. அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரூட் கட் போங்க. ரைட் பிளேன் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ண ட்ரா பண்ணுங்கள். இப்போ வந்து பாட்டம்லேருந்து 23 mm வந்து டாப்புக்கு வந்து கொடுத்துக்கோங்க. மிட் பிளேனை டெலீட் பண்ணிடுங்க. 23 mm. இப்போ வந்து கோயின்சிடென்ட் போயிட்டு அந்த லைனை வந்து கோயின்சிடென்ட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்து இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் ஆகிடுச்சு. ஓகே. இது வந்து சிமெட்ரி போங்க. இதில் வந்து 16 mm கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட். ஓகே. இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். 25 mm. ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் டைரக்ஷன் வந்து 12 mm கொடுத்துக்கோங்க. ஓகே. மறுபடியும் இப்போ வந்து ஹோல் விசார்ட் போங்க. டயமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் த்ரூ ஆல். பிளேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோஆக்சில் கொடுத்துட்டு கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டு சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணுங்கள். ஹோல் ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து த்ரூ ஆல் ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட் டிஃபைன் ஸ்கெட்ச் பிளேன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நோ கிட்டன் லைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைன் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணுங்கள்.
பேரலல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைமென்ஷன் கொடுங்க. செவன் mm அப்புறம் வந்து டாப் சைட்லேருந்து அந்த லைனோட டாப்புக்கு வந்து 19 mm. இது வந்து மிரர் பண்ணிக்கோங்க. எல்லா லைன் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் ரெஃபரன்ஸ் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மிரர் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து 16 mm கொடுத்துக்கோங்க. டெப்த்து மிடில் சிமெட்ரி பண்ணிக்கோங்க. 16 mm. ஸோ ஓகே. மெட்டீரியல் கட்டு. ஸோ கட் பண்ணது வந்து இப்படி தான் தெரியும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டு போங்க. பிளேஸ்மெண்ட். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் வந்து சென்டரில் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இதனுடைய டயாமீட்டர் வந்து 60 mm வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ரிமைனிங் வந்து டெலிட் செக்மெண்ட் மூலிமா வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைமென்ஷன் வந்து ஆக்சுவல் இது கொடுத்துக்கோங்க. 30 mm ரேடியஸ். இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் போங்க. சென்டர் ரெஃபரன்ஸ் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. மிரர் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஓரியன்டேஷனில் பண்ணிவிட்டு ரிமூவ் த மெட்டீரியல் த்ரூ ஆல். இதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. சென்டர் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே. இப்போ வந்து ஹோல் விசார்டு போங்க. டயாமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. த்ரூ ஆல். பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் ஒய் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து 40 mm. ஒய் ரெஃபரன்ஸ் வந்து 0. ஓகே. இப்போ வந்து அதை வந்து மிரர் பண்ணிக்கோங்க. சென்டர் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஒரு பாடி ஸ்டாண்ட். இப்போ வந்து எல்லா பிளேன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து வியூ மேனேஜர் போயிட்டு செக்ஷன்ஸ் நியூ பிளானர் வியூ வந்து இப்போ பண்ண போகிறீங்க. பிளானை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பிளேன் வந்து ஆன் பண்ணினோட்டு இப்போ வந்து செக்ஷன் பண்ணி பார்த்தா உங்களுடைய பார்ட் வந்து இப்படி தான் தெரியும். ஓவரால் வியூ வந்து ஸோ கட் செக்ஷனில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கட் செக்ஷனில் வந்து இப்படி தான் தெரியும் இந்த பார்ட் வந்து. இப்போ வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. பிளேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூஸ் போங்க. மோர் அப்பீரியன்ஸு. கலர்ஸ் போங்க. கலர் வீலில் வந்து தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.